உலகமெங்கும் பறந்து வாழ்ந்து கொண்டிருக்கும் இனிய தமிழ் உறவுகளுக்கு இனிமையான இந்நேரத்து தடம் 360 தமிழ் வணக்கங்கள். இன்றைய நாள் பொழுதுல நாம் இருக்கின்ற காலகட்டம் ஒரு மிகப்பெரிய போர் பதட்ட சூழ்நிலையான ஒரு காலகட்டமாக இருக்கிறது. இந்த காலகட்டத்தில் பார்த்தீர்கள் அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு நாடுகளும் தங்களுடைய நிலைப்பாட்டை தெரிவித்திருக்கின்ற பொழுது குறிப்பாக இலங்கையும் தான் எந்த நாட்டுடனும் சமரசத்தில் இல்லை, அதாவது ஒரு நடுநிலை வகிப்பதாக சில விஷயங்களை தெரிவித்திருந்தது. இலங்கையினுடைய கடற்பரப்பிலே ஈராக்கினுடைய ஒரு போர்க்கப்பல் ஏற்கனவே அமெரிக்காவால் சுட்டு வீழ்த்தப்பட்டிருந்த ஒரு தருணத்திலே இரண்டாவது கப்பல் ஒன்றும் தாக்கப்பட்டிருந்தது. தாக்கப்பட்டிருந்த அந்த கப்பல் ஏற்கனவே இலங்கையிடம் கோரியிருந்தது தான் இலங்கையினுடைய கடற்பரப்பிலே நங்கூரம் இடலாமான்னு சொல்லி. அப்போது அனுமதிக்காத இலங்கை தற்போது அந்த கப்பல் அமெரிக்காவால், இரண்டாவது கப்பலும் அமெரிக்காவால் தாக்கப்பட்டதுக்கு பிறகு அங்கே மீட்பு பணி நடவடிக்கைகளை நிகழ்த்தி அங்கிருப்பவர்களை மீட்டு அந்த கப்பலை திருகோணமலை துறைமுகத்திலே கொண்டு போய் கரை சேர்த்திருக்கிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது. இது உலக மட்டத்திலே மிகப்பெரிய அளவுக்கு பேசு பொருளாக மாறி இருக்கிறது. மாறி இருக்கின்ற இந்த விஷயத்தினுடைய பின்புலத்திலே அனுரகுமார திசநாயக்கா ஒரு மிகப்பெரிய அளவிலான எப்படி போற்றப்படுகிறார் அப்படின்னு சொன்னால் ஒரு மனித நேயத்தின் செம்மலாக போற்றப்படுகிறார். ஏற்கனவே அனுரகுமார திசநாயக்காவினுடைய போற்றுதல்கள் எல்லாம் தமிழர்கள் மத்தியிலும் இருந்தது. இப்போது உலக தளத்துல ஈரானை ஆதரிக்கிற ஆட்கள் அல்லது ஈரானை ஆதரிக்கின்ற நாடுகள் தரப்பிலே எல்லாம் மிகப்பெரிய அளவுக்கு அவர் ஒரு ஹீரோ ஆகிவிட்டார் என்று சொல்லக்கூடிய செய்திகளை தான் நாம் பார்க்கின்றோம். ஆனால் வரலாறு முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லி நிற்கிறது. 2002ஆம் ஆண்டு புலிகளுக்கும் இலங்கையினுடைய அரசுக்கும் இடையேயாக சமாதான பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டு கொண்டிருக்கிற நேரத்தில் இந்த சமாதான பேச்சுவார்த்தைகளை நிறுத்த வேண்டும் என்று சொல்லி போராடிய ஒரு குழுவில் ஜேவிபியினர், அதுல ஒரு மிகப்பெரிய ஒரு நபராக அனுரகுமார திசநாயக்க இருந்தார் என்பது வரலாறு. இப்படியான வரலாறை கொண்டிருக்கின்ற அனுரகுமார திசநாயக்கா இப்பொழுது மனிதநேய செம்மல் அப்படின்னு சொல்லி போற்றப்படுகின்றார். வரலாறுகள் எப்போதுமே மக்களுக்கு ஞாபகப்படுத்தப்பட வேண்டியது என்பது உண்மையான ஒரு விஷயமாக இருக்கிறது. இந்த இடத்தில் நாம் இன்று போகிற விஷயம் அல்லது நாம் இன்று உங்களோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த ஈரான் பிரச்சனை பற்றியோ அல்லது இலங்கையினுடைய திருகோணமலை பகுதியிலே கப்பல் கொண்டு போய் கரை சேர்த்தது பற்றியோ அல்ல. அதை தாண்டி விஷயத்தை பேச இருக்கிறோம். அதுக்கு முன்னதாக இன்னொரு விஷயத்தை நாம் இந்த இடத்துல உற்று கவனிக்க வேண்டும். குறிப்பாக அமெரிக்காவுக்கு ஏற்கனவே இலங்கையினுடைய திருகோணமலை துறைமுகத்தில் ஒரு கண் இருக்கிறது. அமெரிக்காவுக்கு எதிராக இருக்கின்ற ஒரு நாட்டினுடைய கப்பலுக்கு திருகோணமலை துறைமுகத்துல அடைக்கலம் கொடுக்கப்பட்டிருக்கிறது இலங்கையால். இது எவ்வாறான பாரதூரமான விளைவுகளை தரப்போகிறது அப்படி என்பதை இனிவரும் காலங்களில் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். ஆனால் உண்மையாக இலங்கையினுடைய ஜனாதிபதி செய்த அந்த மனிதாபிமானமான ஒரு செயல் ஏற்கக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் இருக்கிறது. அதுல எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் அவர்களுக்கு ஒரு வரலாறு இருக்கிறது. அதைத்தான் இந்த இடத்தில் நாம் பதிவு செய்தோம். சரி, இப்போ ஒரு போர் நடக்கிறது. ஒரு போர் நடக்கிறது என்று சொன்னால் அந்த போரை நடத்த வேண்டும், சமாதானம் வேண்டாம் என்று பேசியவர்கள்லாம் இந்த இப்போது இலங்கையை ஆட்சி புரிந்து கொண்டிருக்கின்ற அனுரகுமார திசநாயக்கவினுடைய தரப்பு. உண்மையாக ஒரு போர் நடந்தது என்று சொன்னால் அங்கே என்ன மாதிரியான பாதிப்புகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் தற்போது இந்த காலகட்டங்கள்ல செய்திகளாக படிக்கிறீர்கள். ஆனால் உண்மையாக போர் நடக்கின்ற காலகட்டங்கள்ல ஒரு இடப்பெயர்வு அப்படின்னு ஒரு விஷயம் நடக்கும். தமிழர்களை பொறுத்தவரையில் அவர்களுடைய இடப்பெயர்வு என்பது எல்லோருக்கும் ஓரளவுக்கு தெரிந்திருக்கும். அந்த நாட்டை விட்டு வெளியிலே இடப்பெயர்றது, ஒரு பைகளோடு வெறும் கையில் எந்த பொருளும் இல்லாமல் அயல் நாடுகளுக்கு கடல் வழியாக குடிபெயர்ந்தார்கள், வெளிநாடுகளுக்கு போனார்கள் என்று மிகப்பெரிய தலைமை பொறுப்புகள் இருக்கிறார்கள். இது எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் உள்நாட்டுக்குள்ளேயே இடப்பெயர்வுகள் அப்படிங்கிறது எல்லாம் வரும். அந்த இடப்பெயர்வு என்பதும் எவ்வளவு கொடுமையானது அப்படி என்றதை சொல்லக்கூடிய ஒரு சிறுகதையைத்தான் உங்களோடு நான் இன்று பகிர்ந்து கொள்ளப் போகின்றேன். செம்பியன் என்னும் ஒரு நபரால் எழுதப்பட்ட, இந்த ஆசிரியரால் எழுதப்பட்ட இந்த சிறுகதை 1995 வெளிச்சம் நாளேடுல ஒரு சிறுகதை. இந்த சிறுகதையை முதல் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். அதற்கு பிறகு இந்த சிறுகதை சம்பந்தமாக சில விஷயங்களை உங்களோடு நான் பேச இருக்கின்றேன். இந்த சிறுகதை எப்படி ஆரம்பிக்கிறது என்று சொல்லி பார்த்தால், செல்லாச்சி தன் பேரனை இரு கையிலும்
மூட்டை முடிச்சுகளை தலையிலும் சுமந்தவாறு வளவை விட்டு வெளியே வந்தாள். சங்கடப்படலை படாரென அடித்தது. மறுப்பு தெரிவித்தது போல் சாத்திக் கொண்டது. இருளோடு இருளாக மக்கள் நகர்ந்து கொன்று இருப்பது அரவங்களில் இருந்து புலனாகியது. வளவில் அவிழ்த்து விடப்பட்ட ஆடு மாடுகள் காலம் தெரிந்தோ தெரியாமலோ அம்மா அம்மா என குரல் கொடுக்க கோழிகள் சடசடத்து கூவின. முன் வைக்க எடுத்த கால் ஒரு கணம் தயங்கின. கொஞ்சம் குளிர்காற்றை மேவி ஒரு கணம் நடுங்கியது. சப்ததீவுகளை பாதுகாப்பதென பகைவனுக்கு பயம் காட்டிக்கொண்டு ஆழ்ந்த அமைதியில் கடல் பறந்து விரிந்தது. கடலோர பூவரசுகளினால் மக்களுக்கு அபயம் காட்டிக்கொண்டிருக்க தூரத்தே மின்மினி பூச்சிகளான மின்சார விளக்குகள் கடலிலும் கரையிலும் பகைவரின் இருப்பினை கூறிக்கொண்டிருந்தன. இருளில் யாரோ கூறிக்கொண்டு போனார்கள், விரசாப்போ புள்ள, நேரத்துக்கு பெருங்குள அம்மன் கோவிலை போய் சேர்ந்திட வேணும். ஆமி காரணங்களில் இருந்து வெளிக்கிட்டு ஊர்காவல் துறைக்கு வந்துட்டுதான். புங்குடுதீவு சனத்தையும் படியல் இப்போதைக்கு வெளிக்கிட சொல்லி போட்டினுமா. பெரிய அடிபாடுதான் நடக்க போகுது. இடையில படியலுக்கு நாங்கள் இடையூறாக இருக்கக்கூடாது. செல்லாச்சி மீண்டும் ஒரு முறை படலையை எட்டி பார்த்தாள். பறந்து விரிந்த முற்றத்து மாமரம், வீடும் கடும் நிழலென இருளில். எங்களை இப்படி அனாதையாக விட்டுவிட்டு போறியல்ல போல என்பது போல் சோகம் கொண்டு நிற்பதென நினைத்து அதிர்ந்தாள் செல்லாச்சி. வீடு என்றால் இன்று நேற்றிய வீடா? முப்பாட்டன் காலத்து வீடு. நாச்சார வீடு, சுண்ணாம்பு, கோழி முட்டையின் சிவப்புக்கரு, பனங்களி, சர்க்கரை கலந்து கற்கள் கட்டப்பட்ட வீடு. தாராளமாக ஒரு ஆள் விழாமல் படுத்தெழும்ப கூடிய அகலமான சுவர்கள். கோடையும் மாறியும் அந்த சுவர்களால் வடிக்கப்பட்டு வீங்கள வேணிலாக சுகம் கொடுக்கும். வாசலில் வேப்பமர நிழல், கன அடி தடிப்பு, முற்றிலும் சிற்பச் செடி வேலை. கதவில் பித்தளையிலான பளபளக்கும் கைப்பிடி. திறப்பு 1/2 கிலோ நிறை. நிலையில் இருப்பதாக சுவர்களிலும் சிறு விதானமாக உட்குளிந்த மாடங்கள். அக்காலங்களில் அகல் விளக்கேற்றியிருப்பார்கள். இன்று சிக்கன விளக்கு சுடல் காற்று மழையில் கண்விழிக்கும். வெளிநடையில் இரு புறங்களிலும் நீண்ட திண்ணைகள். ஒவ்வொரு திண்ணையிலும் ஒவ்வொரு குடும்பம் வாழலாம். நடைபாதையில் பதிக்கப்பட்ட பட்டை கற்கள் நடந்து நடந்து மெருகேறி பளபளக்கும். இந்த வீட்டை விட்டு போறதா? இப்படி 10 ஆள் படுத்தெழும்ப கூடிய கூடத்தையும் வீடு வாசலையும் விட்டுட்டு போறதா? அவளின் நெஞ்சம் துவண்டது. கால்கள் பின்னின. கையை விட்டு நா வெழுவதற்கு முன் பேரனை இருளில் பாய்ந்து பதறி தேடினாள். நடக்க தொடங்கினாள். இந்த இருட்டுக்கு உன்னை விட்டுட்டு எங்க போய் நான் தேர்றது? உன் அப்பன் இப்ப எப்படியே? அவன் பெயருக்குத்தான் எனக்கு மருமோன். இந்த சொந்த பிள்ளை கூட அப்படி இருக்க மாட்டுது. வாய்க்கு வாய் மாமா மாமி என்று என்னில உசிரியே வச்சிருந்தான். நான் கொடுத்து வச்சது அவ்வளவுதான். எவ்வளவு கண் நிறைஞ்ச குடும்பம். நான் அதுக்கு சீதனமா எண்ணத்தை கொட்டி கொடுத்தேன். இந்த வீடு வாசலும் 4-5 பவுன் நகையும் தானே. அவர் எதுகளை 8 10 பெருக்கினார். இப்ப இருக்கிற 25 பரப்பு காணியும் புகையிலை தோட்டமும் அவன் சம்பாத்தியம் தான். டிராக்டர் என்ன, மோட்டார் சைக்கிள் என்ன, எல்லாம் போச்சு. எல்லாத்தையும் அந்த நாசமா போனவங்கள் காட்டி கொடுத்து அழிச்சிட்டாங்களே அந்த அருவான்கள். ஆமிக்கு எங்கட வயல் வெளி பாதை எல்லாம் தெரியுமே. எல்லாம் எங்கடைவங்கள் சொல்லி கொடுக்காமலே அவன் வங்காள வாடியால வந்திருப்பான். அவள் நடை துரிதமடைந்தது. முந்தியும் இப்படித்தான் திடுக்கண்டு வந்துட்டார்கள். பெடியலுக்கு விளங்கியல எங்க பிசகு நேர்ந்ததென்று. வந்தவர்கள் எல்லாரையும் கோயிலுக்குள்ளே போகச் சொன்னார்கள். என்னையும் இவனையும் முதலில் போக சொல்லிவிட்டு பின்னால் வாரமிண்டு புருஷனும் பெஞ்சாதியும் நெடிச்சின. மருமோனும் மகளை போகச் சொல்லி துரத்தியவன் தான். ஒரு பெஞ்சாதியானவள் அப்படி நின்று போவாளே என்ன? அப்ப இவனையும் கொண்டு கோயிலுக்கு போனவள் பேந்து பின்ன அதுகளை கண்ணில கண்டனா. எல்லோரையும் வீட்டுக்கு போகச் சொல்லி திரும்பி வந்த போது வழியெல்லாம் யார் யாரோ எரிந்து கரியான காட்சிகளை தான் கண்டனான். நான் கண்டனா. எந்த பிள்ளைகளும் இப்ப சாம்பல்ல கிடப்பினமுண்டு. அவளுள் ஆத்திரம் கனன்றது. அவள் அறியாமலே வேகம் கூடுகிறது. வீடு வாசல் திறந்து கிடக்கிறது. டிராக்டர் மோட்டார் சைக்கிள் எதுவுமே இல்லை. பெட்டகம் அடித்து திறக்கப்பட்டு என்ற பிள்ளைகளை காண முடியவில்லை. நாளந்து நாளுக்கு பின்னால் பார்க்கிறேன் என்ற மருமோண்ட மோட்டார் சைக்கிளை யாரோ ஒருவன் விடுகாலி ஓட்டி கொண்டு போறது. நான் பின்னால ஓடினேன். அவன் எங்க ஓடி மறையிறான் என்று பின்னால ஓடி போனேன். கேட்டா ஒன்றும் தெரியாது என்று சொல்லி சிரிச்சுது அந்த மூதேவி. என்ற மருமோன் பிள்ளை பற்றி இதுவரைக்கு ஒரு தகவலும் இல்லை. இப்ப மீண்டும் அந்த பரதேசிகள் வந்துட்டுதுகள். தூரத்தே ஷெல் கேட்க தொடங்கியது. ஆச்சி கெதியாய் போவனமென, மற்றவையில் ஓடி கொண்டிருக்கிறமென என்று ஒரு குரல் கேட்கிறது.
இருட்டுக்குள் தடம் பார்த்து கற்கள் இடற மூட்டை முடிச்சுக்களுடன் அவள் வேகமாக ஓடுகிறாள். பேரனின் நடையில் ஒரு துடிப்பும் துள்ளலும் இருப்பதை பார்த்து மெதுவாய் விழுந்து போகிறாய். யாரோ அருகாக நகர்கிறார்கள். ஏதோ ஒரு மாம்பழ வாசனை. வாசல் மரம் காய்க்க தொடங்கிட்டது. அது என்ன, இன்றைய நேற்றைய மரமா? அந்த வீடு கட்டும் போது வைத்த மரம் என்று என் அப்பாவும் அவற்ற அப்புவும் சொன்னதென்று சொல்லுவார். இப்படி என்றா என்ன வயசு இருக்கு? ஏன் இப்படி ஓடுறான்? எங்கட நிலம் வாசல் எல்லாவற்றையும் விட்டு யாருக்கு பயந்து ஓடுறான்? ஒன்றுமே புரியலையே. யாரை துரத்துவது? எங்கட நிலம் வீடு வாசலுக்கு யார் உரிமை கொண்டாட வரப்போறான்? ஷெல் ஒன்று அருகாமையில் எங்கோ வெடித்து சிதறுகிறது. நடையில் அதிகரிக்கிறது வேகம். இந்த பெரிய மரம் சேர்ந்து கட்டி பிடிக்க வேண்டும். கற்கண்டு பழங்கள், அதை ஒரு ஆள் விலைக்கு கேட்குது. இது எதற்கு விலை பேசுறது என்று இல்லையா? விலை பேச முடியாத விஷயங்களும் கணக்கே இருக்கு. அது விறகு பஞ்சத்துக்கு விலை பேசுது. ஷெல் தொடர்ந்து விழுந்து வெடித்த வண்ணம் இருந்தது. ஓட்டமும் நடையுமாக இருளில் தட்டு தடுமாறி முன்னேறினார்கள். இவர்கள் தலைக்கு மேலால் குண்டுகள் பறந்தன. அழுகை, ஓலம், அவலம், பயம், விரக்தி, ஆத்திரம், தாகம், தவிப்பு, தண்ணீர். இதற்கிடையில் பரந்த வெளிகளில் பெடியில் ஒரு கையில் ஆயுதமும் மறுகையில் மக்களுக்காக குடிநீருமாக அலைபாய்ந்து கொண்டிருந்தார்கள். பெருங்குள அம்மன் கோயில் சன நெரிசலில் திக்குமுக்காடியது. அம்மன் கற்ப கிரகத்திலிருந்து மௌனமாக பார்த்து கொண்டிருந்தாள். பாலுக்காக அழும் பாலகர்களின் அழுகுரலில் அவள் தனது பாலமுத பொற்கிண்ணத்தில் பால் ஒழுகுவது போல் மெல்லிய ஒளியில் சிலிர்த்து கொண்டிருந்தாள். இருளில் இருக்கும் மக்களுக்கு என்னால் இது மட்டும்தான் முடியும் என்பது போல மெல்லிதான ஒளிமண்ணில் பரவுகிறது. மக்கள் பயணத்தை தொடர்கிறார்கள். தூரத்தே கேட்ட ஷெல்கள் அருகே கேட்கத் தொடங்கின. மக்களின் நகர்வும் கால நேரம் புரியாமல் தெருநாய்களும் வீட்டுக்காரரை பிரிய முடியாமல் பின்தொடரும் வீட்டு நாய்களும் ஒன்றை ஒன்று உர்ரென்று உருமி குலைத்து கடித்து குதறி மக்களால் விரட்டி குழந்தைகளின் அழுகல், சிணுங்கல், பொருட்கள் விழும் ஓசை இப்படியெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தது. பெடியல் எதிரிக்கு பதிலடி கொடுத்து கொண்டே மக்களை பாதுகாத்து அனுப்ப பாடுபடுகிறார்கள். அவர் மேனி, தோள்பட்டை, காலில் ஆடு தசைகளில் இரத்த கரைகளுடன் தூங்கா விழிகளுடன் இருக்கிறார்கள். இவையெல்லாம் செல்லம்மா பார்த்து கொண்டிருக்கிறாள். யாரோ ஒருவரை காயம்பட்ட நிலையில் தூக்கி வருகிறார்கள். கூட்ட நெரிசலுக்குள் இடம் ஒதுக்கி முதலுதவி வழங்கப்படுகிறது. இதெல்லாம் ஏன்? முந்தி இங்கே இருக்க முடியாது என்று ஓடின ஆமி இப்ப ஏன்? அவள் நினைப்பு வாய் வழியாக வந்து விடுகிறது. முதலுதவி வழங்கி கொண்டிருந்த பெடியன் அவளை நிமிர்ந்து பார்க்கிறான். நல்ல கேள்விதான் அம்மா. எங்கட குடாநாட்டுக்குள்ள பகைவன் வர்ற வழி எல்லாத்தையும் அடைச்சாச்சு. இப்ப கடல் பாதையைத்தான் நம்புகிறான். கடல் நீரேறி போக்குவரத்து பாதையை அடைக்கிறதென்றால் வேலனை, புங்குடுதீவு, காரைநகரை கைப்பற்ற வேண்டும் என்று நினைக்கிறான். ஏன் எங்கட வேலனை தான் அவன் முயற்சியை தடுக்கிறது. மக்கள் கடல் நீரேரியில் பயணம் செய்யும் பொழுது அவன் நாகதேவன் துறை ஆணையரவு பூநகரியில் இருந்து வெளிக்கிட்டு வந்து பொதுமக்களை கடலிலேயே கொலை செய்துவிட்டு தலைமை காரியாலயத்துக்கும் சிங்கள மக்களுக்கும் புலிகளை கொன்றுவிட்டோம் என்று கணக்கு காட்டுகிறான். ஆனால் அதை தடுக்க எந்த நேரமும் வேலனை பகுதியிலிருந்து சக்கை வண்டி புறப்பட்டால் போதும். ஆணையரவும் நாகதேவன் துறையும் போச்சு. இதால எங்கட தீவுகளை கைப்பற்ற துடியாய் துடிக்கிறான். இது ஒரு நாளும் நடக்க விட மாட்டோம். எங்கட உடலில கடைசி துளி உயிர் இருக்கும் வரை இந்த மண்ணை மீட்டெடுத்தே தீருவோம். அது ஆமிக்கும் தெரியும். வாரவன் கொஞ்ச நாளில் திரும்புவான் பாருங்கள். நீங்களும் உங்களோட மண்ணுக்கு திரும்புவீர்கள். எல்லாச்சி அந்த போர் வீரனையே வைத்த கண் மூடாமல் பார்த்து கொண்டிருந்தாள். மெல்ல வெளிக்கிடுங்கள். அவன் ஷெல்லடி திசையை நாங்கள் பதிலடி கொடுத்து மாற்றி கொண்டிருக்கிறோம். எல்லோரும் மண்கும்பான் பிள்ளையார் கோவிலடி பக்கமா நடக்க யாரோ கட்டளையிடுகிறார்கள். அம்மன் கோவிலை விட்டு மக்கள் நிலம் தெரிகிற மெல்லிய ஒளியில் நகர்கிறார்கள். மக்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து கொண்டே போர் வீரர்கள் அலைபாய்ந்து கொண்டிருக்கிறார்கள். காயப்பட்டவர்களும் காயப்படாதவர்களுமாக காயப்பட்டவர்களை யார் யாரோ தூக்கி கொண்டு ஓடி வருகிறார்கள். வெட்டவெளி, கவரெடுக்க இடமோ பதுங்க வழியோ அற்ற வெட்டவெளி. மேனி எங்கும் ஆறாக இரத்தம் பெருக அவர்களை பார்க்க பார்க்க செல்லம்மாவின் நெஞ்சில் ஈரம் சுரக்கிறது. அவர்கள் நடந்து கொண்டே இருக்கிறார்கள். கடல் சமீபிக்கிறது. அங்கும் கூக்குரலும் அழுகுரலும் அழைப்பின் ஓசையும். போட்களில் காயப்பட்டவர்களும் சிறு குழந்தைகளும் ஏற்றப்படுகிறார்கள். மற்றவர்கள் நடந்து கொண்டே. அவர்கள் பாதையின் இரு மருங்கிலும் செல்கள் விழுந்து கொண்டே.
அவள் பேரனை நெஞ்சோடு நெஞ்சாக இழுத்து அணைத்துக் கொள்கிறாள். தலையில் பெட்டி பெரும் கனமாக கனக்க பயணம் தொடர்கிறது. கடல் அவர்களுக்கு ஆறுதல் சொல்லும் முனைவது போல் மெல்லிய அலை அரவமின்றி கரை மோதுகிறது. நடை நடை தூரத்தே கோட்டை, தண்ணீர் தாங்கும் கோபுரம், நகர ஒளியெல்லாம் தெரிய தெரிய ஏதோ விடிவு வந்தது போல் அந்த சங்கிலிப்பால தடியில் கூட்டம் ஸ்தம்பித்து நிற்கிறது. சங்கிலி பாலம் உடைக்கப்பட்டு அந்த இடத்தில் ஒடுங்கிய மின்சார கம்பங்கள் அடுக்கப்பட்டு தற்காலிக பாதையாக, ஆனால் மக்கள் அங்கால பக்கம் போய்விட வேண்டும் என்ற துடிப்பாலும் தங்கள் சாமான்களை விழுந்து விடாமல் கொண்டு போய்விட வேண்டும் என்ற ஆத்திரத்தாலும் ஒருவரை ஒருவர் இடிக்க பலரின் பொருட்கள் பாலத்தடி நீரில் விழுகிறது. ஆற்று நீர் வேகம் கொண்டு ஓடுகிறது. சிலர் தாங்கள் கொண்டு வந்த சைக்கிள் போன்றவற்றை கயிற்றில் கட்டி பாலத்தடி நீரில் அக்கறையில் நின்று இழுத்து கொண்டிருக்கிறார்கள். அதே போல பாரமான பொருட்கள் இவ்விதம் கரையேறுகிறது. எங்கே போக வேணும்? எங்கே தங்க போறீர்கள்? தங்க இடமில்லை என்றால் எங்களுடன் வாருங்கள், ஒன்றுக்கும் பயப்படாதீர்கள் என்ற குரல்கள் எங்கும் கேட்டுக்கொண்டிருக்கின்றன. இப்போது குண்டு சத்தங்களின் ஒலி மெல்லிதாய் கேட்கிறது. குளிர்காற்று முகத்தில் படீரென அடிக்கிறது. நிம்மதியான பெருமூச்சு அவளில் எழ சூரியனும் பிரம்மையுடன் கிழக்கிருந்து எழத் தொடங்குகிறான். செம்பிய செல்வன் வெளிச்சம் நாளிதழில் 1995களில் வெளியிட்ட ஒரு சிறுகதை தான் இது. நிச்சயமாக உங்களுடைய காதுகளை தீட்டி இந்த சிறுகதையை நீங்கள் கேட்டிருந்தீர்கள் அப்படின்னு சொன்னால், ஒரு போர்க்காலத்தில் உள்நாட்டுக்குள்ளேயே மக்கள் குடிபெயர்கின்ற பொழுது அவர்களுடைய மனநிலை எப்படி இருந்திருக்கும். ஒரு செல்லாட்சி தான் இந்த கதையினுடைய நாயகியாக இருக்கிறாள். தன்னுடைய ஒரு பேரனை அந்த செல்லாட்சி நெஞ்சோடு அணைத்து கொண்டு தனக்கு கைக்கு கிடைத்த சில பொருட்களையும் எடுத்துக்கொண்டு அந்த ஷெல் வீச்சுகள் ஆமி வரப்போகிறான் என்ற அந்த அந்த ஒரு பயத்தினாலே ஓடுகிறாள். அப்போது அந்த செல்லாட்சிக்கான முன்கதை வருகிறது. செல்லாட்சியினுடைய மகன் மகள் மருமகன் இருவருமே காட்டி கொடுக்கப்பட்ட ஒருவரால் காட்டி கொடுக்கப்பட்டு அவர்கள் இராணுவத்தால் பிடிக்கப்பட்டு அவர்கள் காணாமல் போகிறார்கள். அவர் எரித்து கொலை செய்யப்படுகிறார்கள். அதற்கு பிறகு அவர்கள் வைத்திருந்த பொருட்களை எல்லாம் அந்த காட்டி கொடுத்தவர்கள் பயன்படுத்துகிறார்கள். அதுபோல செல்லாட்சியினுடைய மனதுக்குள்ளே அவளினுடைய வீடு எவ்வளவு தூரம் முக்கியமானது. நாம் வசித்த வீடு, நம் முன்னோர்கள் வசித்த வீடு, நமது இல்லம் அப்படின்னும் போது நமக்கான அந்த அந்த உணர்வு என்பது எப்படி இருக்கும்? ஒரு வீட்டுக்கும் ஒரு வயதான ஒரு பாட்டிக்குமான உறவு. அந்த உறவு அழகாக இந்த கதையிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அவளால் அந்த வீட்டை விட்டு விட்டு வர முடியவில்லை. அந்த வீடு எப்படி இருக்கும்? அந்த வீடு எப்படி கட்டப்பட்டது? வீடு மட்டுமா? அந்த வீட்டில் இருக்கிற மாமரம், அந்த மாமரம் எவ்வளவு பெரிய மாமரம், எப்படி கற்கண்டாக கனி தரும் மாமரம், இப்படியெல்லாம் அவளுக்கு எண்ணம் ஓடுகிறது. ஆனாலும் அங்கு வரப்போகிற அந்த இராணுவத்தினுடைய பயம் பதட்டம் காரணமாக வேகமாக ஓடி தன்னுடைய அந்த பேரனையும் அணைத்து கொண்டு அந்த செல்லாட்சி ஓடிக்கொண்டு போற காட்சிகள் இந்த கதையிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் என்ன இக்கட்டான சூழ்நிலையிலும் மக்களுக்காக தொடங்கப்பட்ட ஒரு போராட்டம். அந்த மக்களுக்காக என்னவெல்லாம் அவர்களால் செய்ய முடியுமோ கடைசி ஒவ்வொரு தருணத்திலையும் அந்த போராளிகள் எவ்வாறெல்லாம் மக்களுக்கு உதவி புரிகிறார்கள், என்ன மாதிரியான ஒரு தெளிவோடு அந்த களத்திலேயும் அந்த போராளிகள் இருக்கிறார்கள், மருத்துவ போராளிகள் என்னெல்லாம் செய்தார்கள், இப்படி பல விஷயங்களையும் அந்த வாழ்வியலோடு நடந்த பல சம்பவங்களையும் கொண்டதுதான் இந்த கதை அப்படின்னு சொல்லலாம். ஒரு போராட்ட வாழ்வியல். இன்றும் இந்த சில பேர் சொல்லுவார்கள் 30 வருஷம் கடந்து போய்விட்டது, இன்றும் நமது படைப்புகள் எல்லாம் வலி, வேதனை, போராட்டம், இரத்தம் சார்ந்த விஷயங்கள் தான் ஈழத்தமிழர்கள் படைப்புகளாக கொடுக்கிறார்கள் என்றார். உண்மையாக அப்படி ஒரு வாழ்வியல்ல வாழ்ந்தவர்கள் நாங்கள். அந்த வாழ்வியல் சார்ந்துதான் சில படைப்புகளையும் கொண்டு வர வேண்டிய ஒரு நிலைதான் இருக்கிறது. இதுல தவறு இல்லை அப்படின்பது என்னுடைய கருத்து. தொடர்ந்தும் இது போல பல காணொளிகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் காத்திருக்கிறேன். நீங்களும் நிச்சயமாக இதற்கு ஆதரவு தருவீர்கள் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறது. சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.